அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினி ஃபேக்டரி சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடிகர் மற்றும் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற நடிகர் சூர்யா பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க, மறக்காமல் ஒரு சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் திரையுலக பார்த்தோம்னா பிரபலமான நடிகரில் ஒருவர் தான் சூர்யா. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சரவணன் தான். தமிழ் திரையுலகில் பெற்ற வெற்றிகள் ஏராளம் என்றே சொல்லலாம். இவர் நடிகர் சிவகுமாரினுடைய மூத்த மகன். சிவகுமார் மற்றும் லட்சுமி தம்பதியினருக்கு ஜூலை மாதத்தில் 23ஆம் தேதி 1975 மகனாக பிறந்திருக்காரு. தீவிரமான முருக பக்தரான இவர் கமலஹாசனுடைய தீவிர ரசிகனும் கூட சொல்லலாம். கமலஹாசன் நடிப்பில் வெளியான தேவர் மகன் படத்தை பார்த்து தன் தலைமுடியை மாற்றி கொண்டதும் இவர் குறும்புத்தனத்தில் ஒரு ரகசியம்னு சொல்ல முடியும். இவர் வணிகவியல் இளங்கலை பட்டம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆடை தயாரிப்பு தொழில் துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் தான் மிகச்சிறந்த திரையுலக நடிகர்களின் ஒருவராக திகழ்ந்து வராது. 1997ஆம் ஆண்டில் திரையுலகின் இயக்குனர் வசந்த் மூலமாகவே அறிமுகமாயிருக்காரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமானவரும் பருத்தி வீரனின் பெரிய ஹிட் கொடுத்த நடிகருமான கார்த்தியினுடைய அண்ணன் தான் நடிகர் சூர்யா. திரையுலக முன் அனுபவமே இல்லாமலே தமிழ் திரையுலகில் தடம் பதித்த இவர் தற்போது முக்கியமான நடிகர்களின் ஒருவராக விளங்கி வராரு. நேருக்கு நேர் என்ற படத்தின் மூலமாக தான் திரையுலகில் முதலாக அறிமுகமாயிருக்காரு. 1997 வெளியான இந்த படத்துல நடிகர் விஜயுடன் சேர்ந்து சூர்யா நடிச்சிருந்தாரு. நடிப்புல 44வது படமாக உருவாகி வருதான் ரெட்ரோ திரைப்படம். எதற்கும் துணிந்தவன் படத்திற்கு பின்னதான் சூர்யா நடிப்புல பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில உருவான படம் தான் கக்வா. இந்த படத்தை காண சூர்யா ரசிகர்கள் மிகுந்த ஆவலாய் காத்திருந்த சமயத்தில் தான் அந்த படம் பெரும் ஏமாற்றை தந்தது சொல்லலாம். இதையடுத்து தான் கக்வா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரும் தோல்வியை சந்தித்தது. இந்த படத்திற்கு பிறகு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரெட்ரோ படத்தின் அறிவிப்பும் வெளியானுச்சு. இந்த படத்தில் சூர்யாவின் தோற்றமே ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருது. பிரியட் ஆக்ஷன் ஃபண்டாஸ்டிக் காதல் திரைப்படமாக ரெட்ரோ உருவாகி உள்ளதாக படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூறியிருக்கிறாரு. இந்த தகவல் எல்லாம் மக்களுக்கு வெளிவந்த நிலையில் ரெட்ரோ படக்குழு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். அதுதான் ரெட்ரோ படத்தினுடைய பிடிஎஸ் காட்சிகளை காமிக் தோற்றத்தில் வெளியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அந்த குழு வெளியிட்ட நிலையில் இது தொடர்பான அறிவிப்பில் காமிக் ஸ்ட்ரிக் ஸ்டைல் இப்போதே நாங்கள் உங்களை முன்வைத்து இல்லாத அளவுக்கு திரைக்கு பின்னால் அழைத்து செல்ல போகிறோம். 1ஆம் தேதி தான் ரெட்ரோ படம் திரைக்கு வருது. அது வரைக்கும் ஏன் ரசிகர்கள் காத்திருக்கணும் வேணும்னு நாங்கள் ஒவ்வொரு வாரமே வேடிக்கையாக பிடிஎஸ் கதைகளாக ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பாக கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க அந்த படக்குழு. நட்சத்திரமான சூர்யா 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நேரடியாக தெலுங்கு படத்தில் நடிக்க டோலிவுட்டுக்கு திரும்ப உள்ளாராம். நடிகர் ராம்கோபால் வர்மாவினுடைய அரசியல் அதிரடி த்ரில்லர் படமாக தான் ரத்னத்திரம் படத்தில் நடிச்சிருந்தார். இது தெலுங்கு மற்றும் இந்தி மொழி என இரு மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்ட படமாக வெளியானது. சமீபத்திய தெலுங்கு ஊடக அறிவிக்கைகளின்படி சிங்கம் நட்சத்திரம் இயக்குனர் வெங்கிட் அட்லூரியுடன் இணைந்து ஒரு நேரடி தெலுங்கு படத்தை இயக்க உள்ளாராம். இந்த படத்தை சித்ரா என்டர்டெயின்மெண்ட் பதாகையில் கீழ்நக வம்சி தயாரிக்க இருக்குது. இந்த படப்பிடிப்பு இந்த ஆண்டு மே மாதமே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் சரியான விவரங்கள் இன்னும் வெளிவராத நிலையில் வரவிருக்கும் படம் ஒரு திருட்டு த்ரில்லர் படமாக இருக்கும் என்னும் நம்பப்படுது. கடைசி படமான துல்கர் சல்மானின் முன்னணியில் லக்கி பாஸ்கர் பணியாற்றிய தொழில்நுட்ப குழுவினரும் இந்த சூர்யா படத்திற்காக மீண்டும் இணைய இருப்பதாகவும் பாக்யஸ்ரீ போஸ் கதாநாயகியாக நடிக்க இருப்பதாகவும் ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்குது. சூர்யா பார்த்தோம்னா தற்போது அஜய் பாலாஜி இயக்கத்தில் தமிழ் படத்தில் நடிச்சு வராரு. மேலும் இந்த படம் முடிந்தவுடனே அட்லூரியின் அடுத்த படத்தில் நடிக்க இருப்பதாகவும் நடிகர் கீர்த்தி ஆர்எஸ் தயாரிக்கும் மற்றொரு தெலுங்கு படத்திலும் நடிக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகி வருது. இதற்கிடையில் தான் நடிகர் அடுத்த இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் மிகவும் ஈர்க்கப்பட்டதாகவும் காதல் அதிரடி திரைப்படமான ரெட்ரோவில் நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆண்டவே மே 11ஆம் தேதியில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் படங்களை இதுவும் ஒன்று சொல்லலாம். நடிகருக்கு ஒரு பெரிய பிரவேச படமாக இது பார்க்கப்படுது. சூர்யா பார்த்தோம்னா முன்னணி நடிகராக சினிமாவில் நடிப்பது மட்டும் இல்லாமல்
பொது சேவையிலும் ஈடுபட்டு வராரு. இவர் தனது குடும்பத்துடன் இணைந்து அகரம் என்ற அறக்கட்டளை நிறுவனத்தை அப்பா அம்மாவினால் படிக்க முடியாத மாணவர்களுக்கு பண உதவி செய்து வராரா இந்த அறக்கட்டளை மூலம். சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் பார்த்தோம்னா தற்போது ஒரு பெரிய புதிய அலுவலகம் ஒன்று அமைச்சிருக்காங்க. குறித்த அலுவலக திறப்பு விழாவிற்கு சூர்யாவும் கார்த்திக் சிவகுமார் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருக்காங்க. குறித்த மேடையில சூர்யா பேசும்போது இந்த நிறுவனம் வளர்வதற்கு உதவிய அனைவருக்குமே பெரும் மனதுடன் நன்றி சொல்வதாக தெரிவிச்சிருந்தாரு. அகர நிறுவனத்துல மூலம் இன்று படித்து உயர்ந்த பல மாணவர்கள் டாக்டராகவும் இன்ஜினியர் என ஆயிருக்காங்க. மேடையில சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, சொந்த வீடு கட்டிய போது இருந்த சந்தோஷத்தை விட இந்த விழா ரொம்ப சந்தோஷத்தை தருவதாகவும் அழகாக அமைதியாக கூறினாராம். சினிமாவை தாண்டி இவர் செய்து வரும் இந்த சேவையை அனைவரும் பாராட்டி வராங்க. ஆனால் சில பேர் இது பப்ளிசிட்டிக்கு பண்ணுறதாக சொல்கிறாங்க. இது அனைவருக்குமே பயனடைய வேணும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தால் மட்டுமே நிறைய பேர் சேவை செய்வதாகவும் இது நிறைய பேர் தவறாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போது கண்ணில் இருந்து கண்ணீர் கசிந்துள்ளதா சூர்யாவினுடைய கண்கள்ல. பார்த்தோம்னா தற்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் எப்போ வெளியே இருக்கிறதால மே 1 ரிலீஸ் ஆக இருக்குது. இதை தொடர்ந்து தான் சூர்யா RJ பாலாஜி இயக்கத்தில் அவருடைய 45வது படத்தில் நடிக்க இருக்கிறாராம். சினிமாவில் நடிப்பதை தாண்டியும் பல நல்ல விஷயங்களுக்கு செய்து வரும் சூர்யா அவரது அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் ஏராளமான ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்து வராரு. இந்த நிலையில அகர நிறுவனத்தின் புதிய அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில சூர்யா பேசிய விஷயங்கள் பலரினுடைய கவனத்தை ஈர்த்து வந்துள்ளது. நாங்கள் பார்த்தோம்னா அகரத்தை 10க்கு 10 அறையில தான் தொடங்கினோம். தற்போது அது வளர்ந்து பல குழந்தைகளுக்கு உதவி செய்யும் வகையில அமைந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அலுவலகம் கட்டிப்பட்டிருக்கும் இடம் படிப்புக்காக வந்த நன்கொடையில் தான் வாங்கியது இல்லை, என் சொந்த வருமானத்தில் வாங்கிய ஒன்றுதான் என்று கூறியிருக்காரு. சூர்யா நடிக்க இருக்கும் படத்தினுடைய இயக்குனர் யார் என்பது வெளியே இருக்குது. சூர்யா அடுத்து லக்கி பாஸ்கர் படத்துல இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்துல தனது 46வது படத்தை நடிக்க இருப்பதாக கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு ஜோடியாக இந்த படத்துல தெலுங்கு நடிகையான பாக்யஸ்ரீ போஸ் நடிக்க இருக்காங்க. படம் இந்தியாவின் முதல் என்ஜின் எப்படி உருவானது என்பதை பற்றிய கதை என்பதாலே 760cc என பட தலைப்பு இருக்குமா என சொல்லப்படுது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. என்னுடைய OTT உரிமம் குறித்து தகவல் என்னன்னா, இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ரூ 80 கோடி கொடுத்து வாங்கியுள்ளதாக சொல்லப்படுது. பட்ஜெட்டில் சூர்யா நடிப்பில் கடைசியாக வெளியாகி இருந்த படம் தான் காக்வா. இந்த படம் மாசையும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நஷ்டத்தில் தான் முடிஞ்சிச்சு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்தில் நாகியாக பூஜா ஹெக்டே நடிக்க மலையாள நடிகை ஜோர்ஜி ஜார்ஜ் முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. 2D நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் சந்தோஷ் நாராயணா இசையமைத்திருக்காரு. காதலும் ஆக்ஷனும் கலந்த வித்தியாசமான கதை அம்சத்துடன் உருவாகிய ரெட்ரோ படம் மே 1 ரிலீஸ் ஆக இருக்குது. நடித்த நடிகை பூஜா ஹெக்டே ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நடித்த ரத்த ஷியாம் படத்தில் குறிப்பிட்ட காட்சியில் தனது நடிப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன இயக்குனர் தான் கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ பட வாய்ப்பை கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். ரதேஷாம் படத்தின் ரிசல்ட் எதிர்பார்த்தபடி இல்லாவிட்டாலும் இப்பட வாய்ப்பு தனக்கு இன்னொரு வாய்ப்பாக கிடைச்சது மகிழ்ச்சி என கூறியிருக்காங்க. அறக்கட்டளை மூலமாகவே பல ஏழை மாணவர்களுக்கு தொடர்ந்து பல விதமான உதவிகளை செய்து வருகிற நடிகர் சூர்யா. தொடங்கிய அறக்கட்டளை திறந்து வைக்கும் போது சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, 2006 தோன்றிய விதைதான் இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. 2006 கஜினி படத்திற்கு பிறகுதான் நமக்கு அன்பை கொடுக்கிற மக்களுக்காக அர்த்தமுள்ளதாக என்ன விஷயம் பண்ண முடியும் யோசிச்ச போதுதான் சமயத்துல இயக்குனர் தாசை ஞானவேல் ஒரு விஷயத்தை சொன்னாராம். இன்னைக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. பெற்றோர்களால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தினக்கூலி வேலை தேடுற மாணவர்களும் இருக்காங்க சொல்லும் போதுதான் தோன்றிய யோசனை தான் அகரமா. 2010 இருந்து தான் அகரம் ஃபவுண்டேஷனை திட்டம் தொடங்கிச்சான். இப்போது வரைக்கும் 5000க்கு மேல மாணவர்கள் இதனால் படிச்சிருக்காங்க. அப்போ 10 சின்ன அறையில தான் அகரம் அலுவலகத்தை தொடங்கினேனோ, அதன் பிறகுதான் அப்பா கொடுத்த இடத்துல தான் அகரம் செயல்பட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இப்போது முதல் தலைமுறை பட்டதாரிகள் பெற்றோர்களால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் உள்ள மாணவர்களும் இருக்காங்க. கல்வியை எங்கள் ஆயுதம், நான் பெற்றதை இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு சொன்னாங்க.
அகரமாக மாறியிருக்கும். அகரம் தொடங்கி 20 வருடங்கள் ஆக போகுது. அதே வீரியத்தோட இன்னும் 20 வருடங்கள் செயல்படுத்துவேன். காரணம் பார்த்தோம்னா முன்னாள் மாணவர்கள் செய்த விஷயங்கள் தான் என சொல்லியிருக்காரு. படிப்புக்காக கொடுக்கிற நன்கொடைகள் உருவான இடம் அல்ல, நீங்கள் எனக்கு கொடுத்த வருமானத்தின் மூலமாக உருவான இடம்தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.